If the price of urad dal after 20% increase is 96 rupees per kg, then find the original price of urad dal per kg. ஆக்சுவலாக இந்த ஓரித் தாலோட ப்ரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சாம். அந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய ரேட் வந்து 96 ருபீஸாம். அப்போ அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் கொடுக்கல. ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆனால் 96 ருபீஸாம். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஒரிஜினல் ப்ரைஸ் தெரியாததுனால நம்ம அதை எக்ஸுன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு லைனில் 20% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுல்ல, எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு, எந்த அமௌண்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு தெரியாது. அதானே ஒரிஜினல் ப்ரைஸு. அப்போது எக்ஸுங்கிறது ஒரிஜினல் ப்ரைஸு. அதில் 20% இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த எக்ஸுங்கிற ப்ரைஸ்லேருந்து 20%னா 20/100 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆனதுனால தான் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கு. ஒரிஜினல் ப்ரைஸு ப்ளஸ் 20% இன்க்ரீஸ். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 20x/100. எக்ஸ் கூட இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்படின்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாதுல்ல. எதுக்காக மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோன்னா, இந்த செகண்ட் ஸ்டெப்பில் இந்த செகண்ட் டேர்மில் 100 இருக்குது டினாமினேட்டரில். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும் நியூமரேட்டர் வேல்யூவை. அதனால தான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். இப்போது 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது இப்போ ரெண்டு இதுலேயுமே 100 சேம் ஆயிரும். ஸோ நியூமரேட்டரில் 100x இருக்குது, டினாமினேட்டரில் 100 இருக்குது. அப்போது சேமாக இருக்கிறதுனால 100x ப்ளஸ் 20x என்னதுவாக மாறும்? 120x/100ஆக சேஞ்ச் ஆயிரும். இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 20% இன்க்ரீஸ் ஆகுது. அதனுடைய அமௌண்ட் 96 ருபீஸாம். இது 20% இன்க்ரீஸ் ஆனது. ஓகேயா? அதனுடைய வேல்யூ என்னது? 120x/100. அப்போது இதுவும் 96ம் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இந்த லைனில் எழுதியிருக்காங்க. 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு இது 96 ருபீஸ். இதுலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ரைட் சைடில் 120/100 மட்டும் போகும். இது ரைட் சைடில் போகும்போது என்னவா மாறும்? 100/120 ஆயிரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணணும். ஒரு 0 கேன்சல். 6 2s are 12, 5 2s are 10. நெக்ஸ்ட்டு 6ஐயும் 96ஐயும் கேன்சல் பண்ணணும். 166 166 6 6 are 36. 16 5s are 80 rupees.